வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, தம்ப்நெயில் மட்டும் பார்த்து ஷாக்கான விஷயந்தாங்க இது. என்ன அப்படின்னா, நம்ம ஜூலை 31 பிராய்லர் சிக்கன் விற்பனைக்கு தடை அப்படின்னு போட்டிருந்தாங்கங்க அந்த தம்ப்நெயிலில். ஐயோ, நம்ம வேற முரட்டு நான்வெஜ் லவராச்சே, என்னதான் இருக்கு விஷயம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தாதான் எனக்கு புரிஞ்சுதுங்க. இதே மாதிரி தம்ப்நெயில் பார்த்து நிறைய பேர் பதறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், கம்மிங் டு த பாயிண்ட். என்ன மேட்டர்னா, நம்ம தமிழ்நாடு பவுல்ட்ரி ட்ரேடர்ஸ் ஃபெடரேஷன் ஒரு டெம்பரரி ஸ்ட்ரைக் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் விற்பனைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 8 to 12 hours ஃபீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற போராட்டம் தான். என்னடா இது, நல்லா சாப்பிட்டு கோழியெல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு இருந்தால் தானே நமக்கு பீஸ் நல்லா இருக்கும், பீஸ் முக்கியம் இல்லையா அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒரு குட்டி கிளிப்பு கிடச்சிதுங்க. அதாவது இந்த சிக்கன் எல்லாமே 8 to 12 hours ஃபாஸ்டிங் இல்லாமல் விற்பனைக்கு வந்தால் அதோட இன்டெஸ்டைனில் இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்படியே தான் இருக்கும், சரியாக செரிமானம் ஆகாமல் இன்டெஸ்டைனிலேயே தங்கியிருக்கும். ஸோ பீஸ் போடும்போது அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நார்மல் சிக்கன் பீஸோட மிக்ஸ் ஆகி நம்ம வீட்டுக்கு பாக்டீரியாவோடையும் ஜெர்ம்ஸோடையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் சப்போஸ் சரியாக குக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம ஹெல்த்தை கன்ஃபார்மாக பாதிக்கும். கரெக்ட் இல்லை? ஸோ பீஸுக்கு ஆசைப்பட்டு இப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். உடனே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்ஃபார்மாக பாஸ் பண்ணியாகணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஃபீட் பண்ணிட்டு வெயிட் போட்ட சிக்கன் விற்பனைக்கு வரும்போது 100 grams அதிகமாக காமிக்குமா. இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லப்பா, நம்ம ஹெல்த் மேலே எவ்வளோ அக்கறை. ஸ்ட்ரைக் பண்ணணும் அந்த நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நானும் உங்களுக்கு டாட்டா சொல்லிக்கிறேன். டாட்டா, பாய்.